ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டான்சிலைட்டிஸ். டான்சல்ஸ் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே வந்து தொண்டையில வந்து ஏதோ சதை வளருது அப்படின்னு தான் எல்லாருக்கும் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் தோணும். பட் தொண்டையில சதை வளர்றது வந்து டான்சல் கிடையாது. டான்சல் அப்படின்றது ஏற்கனவே நம்ம உடம்புல இருக்கிற ஒரு திசு. ஸோ அதுல வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், ஏதாவது கிருமி தொற்று வரும்போது அது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும். ஸோ அதுல வந்து ஒரு சின்ன வீக்க மாதிரி ஆகும். அதுதான் வந்து நம்ம டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டான்சல்ல வர வீக்கத்தை தான் வந்து டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டான்சல் அப்படின்றது புதுசா சதை உருவாகிறது கிடையாது. ஏற்கனவே நம்ம உடம்புல உள்ள ஒரு திசுல வந்து ஒரு வீக்கம் வர்றது தான் வந்து டான்சிலைட்டிஸ். இந்த வீடியோல டான்சல் அப்படின்னா என்ன, நம்ம உடம்புல எத்தனை டான்சல்ஸ் இருக்கு, அந்த டான்சலோட ஃபங்க்ஷன் என்னென்ன, அதோட வேலைகள் என்னென்ன, டான்சிலைட்டிஸ் வந்ததுன்னா அதனால என்ன பாதிப்புகள்லாம் வரும், அண்ட் யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபெக்ஷன் வரும், இந்த டான்சல்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஸோ சர்ஜரி மட்டும்தான் ஒரே ஆப்ஷனா இந்த டான்சிலைட்டிஸ்க்கு, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் டாக்டர் சூர்யா தேவி. வெல்கம் டு டாக்டர் சூர்யா சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த டான்சில் வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். காமனா வந்து தொண்டை பகுதியில் வந்து இருக்கும். இந்த டான்சில் அப்படின்றது 4 டைப்பா இருக்கு. ஸோ இந்த டான்சில் அப்படின்றது ஒரு லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. லிம்ஃபாய்ட் டிஷ்யூனா அது ஒரு நெறி திசு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லிம்ஃப் நோட்ஸ் அப்படின்னு சொன்னா நெறி கட்டிகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி இது ஒரு நெறி திசு. அதாவது நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு டிஷ்யூ. அதுதான் வந்து இந்த டான்சில்ஸ். ஸோ இந்த டான்சில்ஸ் வந்து தொண்டை பகுதியில் 4 டான்சில் இருக்கு டோட்டலா. ஸோ அதுல ஒண்ணுதான் வந்து பேலட்டைன் டான்சில். ஸோ இந்த பேலட்டைன் டான்சில்ல தான் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதை டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம உடம்புல மொத்தமா 4 டான்சில்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு வளையம் மாதிரி, ஒரு ரிங் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கும். அண்ட் அதுதான் வந்து வேல்டைஸ் ரிங் அப்படின்னு சொல்றோம். இந்த 4 டான்சில்ஸோட முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இம்யூன் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய செல்களை வந்து ப்ரொடியூஸ் பண்றது தான் இதோட வேலை. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வரது வந்து ஃபெரிஞ்சல் டான்சில். இதை தான் வந்து அடினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் குழந்தைகளுக்கு காமனா வரக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ அது அடினாய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த அடினாய்ட் டான்சில்ல வர பிரச்சனை வந்து அடினாய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபெரிஞ்சல் டான்சில் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூக்குக்கு பின் பகுதியில இருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம அடினாய்டு அப்படின்னு சொல்றோம். அண்ட் அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அது அடினாய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது காமனாவே குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அதிகமா வர பிரச்சனையா இருக்கு. அண்ட் இந்த பிரச்சனை வரும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப மூச்சு பிரச்சனை வந்து அதிகமா இருக்கும். ஸோ தொண்டை வலியோடு சேர்ந்து மூச்சு பிரச்சனை இருக்கும். மூச்சு எடுக்கிறதுலே ரொம்ப சிரமப்படுவாங்க. நைட்டு தூங்கும் போது குரட்டை பிரச்சனை எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். மூக்கால பேசுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வரும். இதை தான் அடினாய்டைட்டிஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த அடினாய்டு அப்படின்ற டான்சில் வந்து நமக்கு சின்ன குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கும். 1ல இருந்து 5 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து இது இருக்கும். அண்ட் ஆஃப்டர் 7 இயர்ஸ், ஒரு 7 வயசுக்கு அப்புறம்லாம் வந்து அது வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 10 to 12 இயர்ஸ்ல வந்து அது வந்து கம்ப்ளீட்டா வந்து சுருங்கிடும். ஒரு 10-12 வயசுல வந்து அது கம்ப்ளீட்டாவே வந்து ஷ்ரிங்க் ஆயிரும், சுருங்கிடும். அதுக்கப்புறம் வந்து அதுல எந்த வேலையும் இருக்காது. ஸோ இந்த அடினாய்ட் பிரச்சனைகள் வந்து மேக்ஸிமம் வருது சின்ன குழந்தைங்களுக்கு தான் இருக்கும். ஸோ அடுத்த டான்சில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டியூபல் டான்சில். ஸோ அது வந்து 2 சைட்லயும் வந்து நமக்கு இருக்கும். ஸோ நம்மளோட காது பகுதியில் வந்து யூஸ்டேஷியன் டியூப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதோட ஓப்பனிங் கிட்ட தான் வந்து இந்த டியூபல் டான்சில் அப்படின்றது இருக்கு. தேர்ட் இம்பார்ட்டன்ட் டான்சில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேலட்டைன் டான்சில். இந்த பேலட்டைன் டான்சில்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் தான் அதை டான்சிலைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், டான்சில்னாலே நமக்கு வாய் திறக்கும் போது நம்மளோட உள்நாக்கு பகுதியில் 2 சைட்லயும் வந்து ஆர்ச் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆர்ச்குள்ள வந்து ஒரு சின்ன திசு மாதிரி இருக்கும். ஸோ அந்த டான்சில்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா நாக்கு வந்து நல்லா நீட்டி பாக்குறப்போ, எக்ஸாமின் பண்றப்போ குழந்தைகளுக்கு வந்து அந்த இடத்துல வீக்கம் தெரியும், செவந்திருக்கும் அண்ட் வீக்கம் தெரியும். ஸோ அதுதான் வந்து டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பேலட்டைன் டான்சில் வந்து 2 சைட்லயுமே நமக்கு இருக்கு. ஸோ டான்சில்ன்ற பிரச்சனை வந்து ரைட் சைடு, லெஃப்ட் சைடு எந்த சைடுனாலும் வரலாம். இல்ல 2 சைடுமே வந்து நமக்கு காமனா வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இன்னொரு ஒரு டான்சில் இருக்கு. ஸோ அது பேர் லிங்குவல் டான்சில். லிங்குவல் டான்சில் அப்படின்னா நம்மளோட நாக்குக்கு பின் பகுதியில வந்து இருக்கு. ஸோ அதுதான் லிங்குவல் டான்சில். இந்த டான்சிலோட வேலை வந்து இம்யூன் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது. டி செல்ஸ், பி செல்ஸ், மேக்ரோஃபேஜஸ், இந்த மாதிரி இம்யூன் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது தான் இதோட வேலை. வாய் மூலமா வந்து ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ வந்து உள்ள போகிறப்போ, ஏதாவது கிருமி வந்து உள்ள போறப்போ, ஸோ அது வந்து நம்ம உடம்புக்குள்ள போகாம அதை வந்து ட்ராப் பண்ணி வைக்கும். ஒரு ஃபில்டர் மாதிரி இது வந்து வேலை பார்க்கும். ஸோ அதுதான் இந்த டான்சில்ஸோட வேலை. நார்மலாவே ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்டாலோ இல்ல ஜலதோஷம் ஏதாவது வந்தாலோ நமக்கு வந்து தொண்டை வலி இருக்கும். தொண்டை வலி வந்தாலே டான்சில்ல பிரச்சனை அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. தொண்டை வலி வந்ததுன்னா அதுக்கு சாதாரணமான ஒரு ஜலதோஷம்ல கூட தொண்டை வலி வரும். எப்போ அது வந்து டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா,
ஸோ டான்சிலோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்றத பார்த்தோம். நம்மளோட உள்நாக்கு பகுதியில சைட்ல உள்ள அந்த 2 ஆர்ச்குள்ள வீக்கமா ஏதாவது தெரியுது, இல்ல ரெட்னஸ் ஏதாவது இருக்கு, செவந்து இருக்கு அப்படின்னா ஸோ அது வந்து டான்சிலைட்டிஸா இருக்கு அப்படின்னு அர்த்தம். கழுத்து பகுதியில வந்து நெறிக்கட்டிகள் வந்து இருக்கும். ஸோ காதுக்கு பின்னாடி அண்ட் கழுத்து பகுதியில முன்பக்கத்துல இங்க வந்து ஏதாவது நெறிக்கட்டிகள் வந்து இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் முக்கியமா வந்து இது வந்து குழந்தைகளுக்கு தான் வந்து ரொம்ப அதிகமா வரும். ஸோ எதனால குழந்தைகளுக்கு வந்து இந்த டான்சில் பிரச்சனை ரொம்ப அதிகமா வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து அப்பதான் டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு ஈஸிலி ப்ரோன் டு இன்ஃபெக்ஷனா இருப்பாங்க. அண்ட் முக்கியமா வந்து ஸ்கூலுக்குலாம் போறப்போ ஸோ ரொம்ப அதிகமான க்ரௌடட் ஏரியால இருக்கிறப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமா வருது. ஸோ இந்த டான்சிலைட்டிஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த டான்சில்ஸ் வந்து ரொம்ப செவந்திருக்கும். நம்ம வாய் திறந்து பார்த்தாலே வந்து வீக்கம் வந்து நல்லா தெரியும். 2 சைடுமே நல்ல வீக்கமா இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு சைடு வந்து வீக்கம் இருக்கலாம். ஸோ அந்த வீக்கமா இருக்கிற பகுதியில வந்து நமக்கு ரொம்ப பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் எச்சில் கூட முழுங்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அது டான்சிலைட்டிஸ் தான். அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு நெறிக்கட்டிகள் கழுத்தை சுத்தி வந்து காதுக்கு பின் பகுதியில இல்ல கழுத்து கீழே வந்து நெறிக்கட்டிகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நெறிக்கட்டி இருக்கு. அண்ட் அது வந்து ரொம்ப வலி இருக்கு. அந்த நெறிக்கட்டி தொடும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. தொடர்ந்து டான்சில்ஸ் அடிக்கடி வந்துட்டே இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அந்த டான்சில்ஸ் பகுதியில வந்து சின்னதா ஒயிட்டிஷா பேச்சஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது எதனால வருதுன்னா உள்ள வந்து சலம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒயிட் கலர்ல ஏதாவது பஸ் பாக்கெட்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து கிரானிக் டான்சிலைட்டிஸ், நாள்பட்ட டான்சிலைட்டிஸ் கம்ப்ளைண்டா இருக்கலாம். இந்த மாதிரி ரெக்கரண்டா டான்சில்ஸ் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. மாசத்துல வந்து ஒரு 3-4 தடவை இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா அப்பதான் வந்து சர்ஜரி வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வேற என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பேட் பிரெத் இருக்கும். ஒயிட் கலர்ல சில மாதிரி உள்ள வந்து பஸ் பாக்கெட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பேட் பிரெத் இருக்கும், அஃபென்சிவான பிரெத் இருக்கும். வாய் துர்நாற்றம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். உடம்பு வந்து ரொம்ப சிக்கா ரொம்ப டயர்டா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. காய்ச்சல் இருக்கும், தலைவலி இருக்கும். சில நேரங்கள்ல வந்து அவங்களுக்கு வாமிட்டிங், நாசியா வாமிட்டிங், வாந்தி வர மாதிரி சென்சேஷன் இருக்கலாம், வாந்தி வரலாம். டான்சிலைட்டிஸ் இருக்கும்போது முக்கியமா அவங்களால சாப்பிடவே முடியாது எதுவுமே. அண்ட் லிக்விடாவும் இருக்கட்டும் இல்ல சாலிடான ஃபுட்ஸாவும் இருக்கட்டும் எதுவுமே வந்து அவங்களால சாப்பிட முடியாது ப்ராப்பரா. ஸோ இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா உங்க குழந்தைங்களுக்கு வந்து டான்சிலைட்டிஸ் பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த டான்சில்ஸ் வந்து எதனாலலாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வரலாம், இல்ல வைரல் இன்ஃபெக்ஷனால வரலாம். குரூப் ஏ ஸ்ட்ரெப்டோகாக்கல் பாக்டீரியா, ஸோ இதுதான் வந்து மேஜரான ஒரு ஆர்கானிசமா இருக்கு டான்சிலைட்டிஸ்ன்ற மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு. அண்ட் அதே மாதிரி வைரல் டான்சிலைட்டிஸும் இருக்கு. அவங்களுக்கு அதோட சேர்ந்து வந்து மூக்குல இருந்து சளி வருது, கன்ஜெஷன், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா அது வைரல் டான்சிலைட்டிஸ். அண்ட் இந்த வைரல் டான்சிலைட்டிஸ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து கொஞ்சம் நல்லா சரியாயிடும். நம்ம முன்னாடி பார்த்த சிம்டம்ஸ்லாம் வந்து இந்த பாக்டீரியல் டான்சிலைட்டிஸ்ல தான் வரும். சிவியரான டான்சிலைட்டிஸ் இருக்கும்போது அவங்களுக்கு காதுகள்ல கூட வலி வரும். அண்ட் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, குழந்தைகள் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும், வாய் துர்நாற்றம் வரும். அண்ட் இந்த டான்சில்ஸ் பிரச்சனை வந்து திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு. ரொம்ப கிரானிக்கா நாள்பட்ட டான்சிலைட்டிஸா இருக்கு, ட்ரீட்மெண்ட் சரியான முறையில் எடுக்கல அப்படின்னா ஸோ அதனால வந்து அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அதுல ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன்ஸ் தான் வந்து பெரிடான்சிலர் ஆப்சஸ். ஸோ பெரிடான்சிலர் ஆப்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஆப்சஸ்னா வந்து சீல் கட்டி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டான்சில்ஸ் சுற்றி உள்ள பகுதியில் வந்து சீல் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து ஒரு காம்ப்ளிகேஷனா இருக்கு. அந்த திசுக்கள் வந்து அதிகமா பாதிப்பாகி செல்லுலைட்டிஸ் மாதிரி கண்டிஷனும் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த டான்சில் பிரச்சனை வந்து நம்ம ஏர்லியராகவே நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இந்த டான்சிலைட்டிஸ் பிரச்சனை வந்து உங்க குழந்தைங்களுக்கு வருது, அடிக்கடி வருது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுடு தண்ணியில உப்பு போட்டு உள்நாக்கு பகுதியில வச்சு நல்லா கர்கிள் பண்ண சொல்லணும். ஸோ இந்த மாதிரி 2 டைம்ஸ் டெய்லி பண்றாங்க அப்படின்னா டான்சிலைட்டிஸ் பிரச்சனையில வந்து ரொம்ப பெயின் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நல்லா அமிலரேட் ஆகும். 2 டைம் கண்டிப்பா பிரஷ் பண்ண சொல்லுங்க. ஸோ வாயில வந்து ஏதாவது கிருமிகள் இருந்தாலோ, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ, பற்கள்ல வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ, பல் சொத்தை காரணமா கூட நமக்கு இந்த மாதிரி கிருமிகள் வந்து தொண்டை வழியா போய் நமக்கு இந்த டான்சிலைட்டிஸ் பிரச்சனை வந்து உருவாக்கலாம். ஸோ அதனால வந்து 2 முறை கண்டிப்பா வந்து குழந்தைகளை பிரஷ் பண்ண சொல்லணும். மார்னிங் அண்ட் நைட் வந்து கண்டிப்பா பிரஷ் பண்ண சொல்லணும். ஸோ சப்போஸ் டான்சிலைட்டிஸ் வந்துருச்சுன்னா ரொம்ப வந்து ஹார்டான ஃபுட்ஸ் எடுக்காம, ரொம்ப சாலிடான உணவுகள் வந்து எடுக்காம சாஃப்டான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் அதே மாதிரி தண்ணி வந்து நிறைய குடிக்க சொல்லணும். ஸோ டான்சிலைட்டிஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்றப்போ உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேசிக்காவே டான்சிலைட்டிஸ் பிரச்சனை வந்துச்சுன்னா நார்மலா ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் எடுப்பாங்க. ரொம்ப கிரானிக்கான டான்சிலைட்டிஸ்னா சர்ஜரி வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சர்ஜரி வந்து கண்டிப்பா பண்ணணுமா? ஸோ இந்த டான்சில் அப்படின்றது நமக்கு நார்மலாவே இம்யூன் ப்ரொடியூசிங் ஆர்கன் தான். ஸோ அதை போய் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுவும் குழந்தைகளுக்கு சர்ஜரி அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ இந்த டான்சிலைட்டிஸ் பிரச்சனையை வந்து சரி பண்றதுக்கும் அண்ட் அது திருப்பி திருப்பி வராம தடுக்கிறதுக்கும் வந்து ஹோமியோபதியில நிறைய மருந்துகள் இருக்கு. சோ ஹோமியோபதி மருந்து வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்ற டேப்லெட்ஸ் மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்காது, எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஃபியூ டேஸ்லேயே வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். எல்லாருக்கும் காமனா ஒரு மெத் இருக்கு, ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்தாலே லேட்டா தான் கேட்கும் அந்த மாதிரிலாம். பட் அது கண்டிஷன்ஸ் பொறுத்து. டான்சிலைட்டிஸ் மாதிரி கண்டிஷன்லாம் வந்து ஃபியூ டேஸ் வந்து இருக்கும் அண்ட் போயிடும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்குலாம் வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது ரொம்ப நல்லா கேட்கும், நல்ல ரிலீஃப் இருக்கும். ஸோ ஹோமியோபதி
மெடிசன்ஸ்ல எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஃபர்ஸ்ட் மேஜர் மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த பெல்லடோனா. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த டான்சல்ஸ்ல வந்து ரொம்ப இன்ஃப்ளமேஷன், ரொம்ப ரெட்னஸ், செவந்து இருக்கு, அந்த மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு, எச்சில் கூட முழுங்கவே முடியல, தண்ணி குடிக்க முடியல, இல்லை ஃபுட் எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்னா இந்த மெடிசன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதோட சேர்ந்து ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஃபீவரோட சேர்ந்து ஹெட் ஏக்கோ இல்லை நாசியா, வாமிட்டிங் இந்த மாதிரி சென்சேஷன் இருக்கு அப்படின்னா இந்த மெடிசன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்த மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெப்பாசில். ஸோ இந்த மெடிசன் வந்து நமக்கு வெரி டான்சிலர் ஆப்சஸ், அதாவது தொண்டையில வந்து அந்த டான்சில் பகுதியில வந்து சீல் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகுறது, அப்படி இல்லைன்னா நமக்கு நார்மல் டான்சிலைட்டிஸ் பிரச்சனையிலே வந்து காதுகள் வர வந்து வலி வந்து ரேடியேட் ஆகும்போது இந்த மெடிசன் எடுத்தோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த டான்சில்ல வந்து நமக்கு இந்த பஸ் பாக்கெட்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மெடிசன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஸ்ட்ரெப்டோகாக்சின். ஸோ இந்த மெடிசன் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா பாக்டீரியல் டான்சிலைட்டிஸ் வந்து எகைன் அண்ட் எகைன் ரிப்பீட்டடா வராம இருக்கிறதுக்கு. அண்ட் ஸோ ஒன்ஸ் வந்து பாக்டீரியல் டான்சிலைட்டிஸ் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியரா வந்துருச்சு அப்படின்னா அடுத்து வந்து அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்றதுக்கு இந்த மெடிசன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது வந்து அடுத்தடுத்து ரெக்கரன்சி வந்து நல்லா ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு டான்சிலைட்டிஸ் பிரச்சனை வந்திருக்கு, இல்ல சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க, டான்சில்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, டான்சிலெக்டமி சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்து வந்து அவங்களுக்கு ஏதாவது ஜலதோஷமோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா அதை வந்து நல்லா கிளியர் பண்றதுக்கு இந்த மெடிசன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இம்யூன் சிஸ்டமும் பூஸ்ட் பண்றதுக்கு இந்த மெடிசன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்த மேஜர் மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெக்சோல். எப்பவுமே அடிக்கடி ஸ்வாலோ பண்ற மாதிரி இருந்துட்டே இருக்கும், தொண்டையில வந்து ஏதோ இருக்கிற மாதிரி சென்சேஷன் இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த வீக்கம் காரணமா தொண்டையில வந்து ஏதோ அடைப்பு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி பஸ் பாக்கெட், அந்த ஒயிட் கலர்ல ஸ்பாட்ஸ் மாதிரி அங்கங்க தெரியும். ஸோ அந்த பஸ் வந்து சேர்ந்து ஒயிட் கலர் ஸ்பாட்ஸ் மாதிரி டான்சில்ஸ்ல வந்து தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து எலிமினேட் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நமக்கு வாய் துர்நாற்றம்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னா இந்த மெடிசன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கிற டான்சிலைட்டிஸ் கம்ப்ளைண்ட்க்கு இந்த மெடிசன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி டான்சிலைட்டிஸ் பிரச்சனைக்கு ஹோமியோபதியில நிறைய மருந்துகள் இருக்கு. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அவங்களோட சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் வந்து வேறுபடும். ஸோ உங்களுக்கோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ உங்க குழந்தைங்களுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்து இந்த டான்சிலைட்டிஸ் பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஹோமியோபதியை ஒரு ஆப்ஷனா சூஸ் பண்ணலாம். அண்ட் இதுல வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. நீங்க தாராளமா ஹோமியோபதி வந்து ஒரு ஆப்ஷனா சூஸ் பண்ணலாம். உங்க குழந்தைகளுக்கு டான்சிலைட்டிஸ் இல்ல அடினாய்டைட்டிஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.